திருவண்ணாமலையில் புதுசாக பஸ்ஸு விட்ருக்காங்க இல்லையா, நம்ம பஸ்ஸில் ஏறி போயிட்டு எப்படி சுற்றி வரலான்னு பார்த்தோம். முதல் அண்ணாமலையார்கிட்டேருந்து கிளம்பியாச்சு. 5:45 மணிக்கு கிளம்புனோம். முதல் இந்திரலிங்கம் நம்ம கோயிலாண்டே இருந்ததால் எல்லோரும் போய் பார்த்துன்னு வர சொல்லிட்டாங்க. அடுத்து 2வது லிங்கம், அதுக்கப்புறம் 3வது லிங்கம், 4வது லிங்கம்னு எல்லாத்தையுமே பார்த்துன்னே போனோம். ஏசி பஸ்ஸு. நிஜமாகவே 2 வீலரில் போனால் கூட ஒரு லிங்கமும் இறங்கி பார்த்துருப்போமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு லிங்கம் பார்ப்போம், கம்முன்னு போயிடுவோம். பஸ்ஸு நிச்சயமாகவே இறங்குனதும் தெரில, ஏறினதும் தெரில, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லிங்கம் மட்டும் நம்ம இறங்கி பார்க்கல. அது ஏன்னு காரணம் சொன்னாங்க. நிஜமாகவே அது காரணம் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அதனால் தப்பு கிடையாது. அது எந்த லிங்கம்னு நீங்கள் இந்த பஸ்ஸில் போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பஸ்ஸில் போனவங்களுக்கெலாம் நிறுத்தியிருக்காங்க பஸ்ஸு. அப்புறம் போனவங்களுக்கு ஒரே ஒரு லிங்கத்தை மட்டும் காட்டல. அது ஏன் என்னான்னு காரணத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே பஸ் போய் மலை சுற்றி வந்ததே தெரியல. ஆனால் 2.25 மணி நேரத்தில் சுற்றி வந்துட்டோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஜனங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் டைம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அதுக்குள்ளேயே ஏறி போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்டேயும் ஜனம் கம்மியாக இருந்ததால், ஜனம் நிறைய இருந்தால் அவங்க கொடுத்த டைம் கரெக்டாக இருக்கும். அப்படியே கூட க்யூவில் நின்று போனால் கூட ஒரு சில சமயம் அந்த டைமில் பிக்கப் பண்ண முடியாது. அதனால் கும்பிட்டு ஓடி வந்துட்டாங்க. பரவாயில்ல, சுற்றிட்டு அண்ணாமலையாரை தூரம் தரிசனம் பண்ணிட்டு ஏறி ஓடியாந்தாச்சு. ஒரு லிங்கத்துக்கிட்டேயும் போயிட்டு அப்படியே சும்மா எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ட்ராவல்லே அப்படியே காமிச்சாச்சு. ஆனால் எந்த லிங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலன்ட்டு. பின்னாடி போனவங்களுக்குலாம் தெரியும் அந்த லிங்கம் காமிக்கலாம். ஃபஸ்ட்டு போனவங்களுக்குலாம் அந்த லிங்கம் காமிச்சிருக்காங்க. ஒரே ஒரு லிங்கத்துக்கிட்ட மட்டும் நிறுத்தலை. ஈசான லிங்கத்தாண்டியும் இறங்கி நின்று காமிச்சு விட்டாங்க. உள்ளாரே ஒரு வழி இருக்குது, அதுலேயே போயிட்டோம். நான் வெளியே வந்தேன். இல்லை இப்படி போங்க அப்படின்னு சொன்னாங்க. பஸ்ஸு உள்ளே விட்டுட்டு அந்த வழியில் ஒரு வழி காமிச்சாங்க, அந்த வழியில் போக சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இறங்குறவங்களாம் நடுவில் இங்கே 2 பேர் இருப்பாங்க, முன்னாடி 2 பேர் இறங்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கும்பாபிஷேகம் நடந்தது நேர அண்ணாமலைக்கு. அதை இறங்கி நான் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி, அவங்க இறங்கிக்கின்னு அவங்க லோக்கலுன்றதால இறங்கிட்டு அவங்க ஆட்டோ பிடிச்சி வராங்களோ பஸ்ஸில் வராங்களோ தெரியல, இறங்கி போய் பார்க்க போயிட்டாங்க. அப்புறம் அவங்கவுங்க எங்கே விருப்பப்பட்டாங்களோ அவங்கவுங்க அங்கங்கே இறங்கிக்கினாங்க. அவங்க மெயினாக புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, காந்தி சிலை வழியில் எங்கன்னா இறக்கிறதா இருந்தாலும் இறக்கி விட்டுடுறாங்க. கரெக்டாக சும்மா சொல்லக்கூடாது, டிரைவர் அவ்வளோ பொறுப்பாக அழகாக டைமிங் சொல்லி கீழே இறக்கி விட்றாரு. வந்துருங்கன்றாரு. முன்ன பின்னானாலும் பரவாயில்ல. காப்பி வாங்கி குடித்தேன். ஐயா மெதுவாக குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். 2 பேர் வரணும், நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். பார்த்தா அப்புறம் யாரும் ஏறல. குடிச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு ஓடி வந்துட்டோம். நல்ல அருமையான டிரைவரும் கூட. டிரைவர் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் மூஞ்ச கிஞ்ச யாருக்கும் காட்டல. பொறுப்பாயிட்டுன்னு போயிட்டு இறங்கி ஏறி வந்துட்டோம். நல்ல தரிசனம். 2 வீலரில் போயிருந்தால் கூட இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். நடந்தே போனால் கூட மலை சுற்றினா கூட இந்த மாதிரி உள்ளே போனோன்னே தோணாது. ஆனால் திருவண்ணாமலை பஸ்ஸு விட்டது தப்பு இல்லை, அருமையானது. நீங்களும் ஒரு டைம் போயிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். நானும் நம்மளே 2 வீலர்லேயோ கார்லேயோ எதில் போயிருந்தாலும் இந்த பஸ்ஸில் போகிற திருப்தி நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கும். அருமையாக இருந்தது. நடந்து போனாலும் நம்ம எல்லா லிங்கத்துக்கும் போவோமான்னு சந்தேகம். 2 வீலரில் போனாலும் உள்ளே போவோமான்னு சந்தேகம். எதில் போனாலும் போவோமான்னு சந்தேகம். ஆனால் கோயில் பஸ்ஸில் சும்மாவே சொல்லக்கூடாது. நல்ல டிரைவரு, அருமையாக ஒவ்வொரு லிங்கத்துக்கு முன்னாடி கரெக்டாக எடுத்துன்னு போய் நிறுத்துறாரு. கரெக்டாக ஜனங்களை ஏறிட்டாங்களான்னு பார்க்குறாங்க. இது எடுத்துன்னு கரெக்டாக சேர்த்துடுறாரு. காந்தி சிலையாண்ட எடுத்துன்னு